விஜய் வழக்கில் எதிர்பாராத ட்விஸ்ட். வசமாக சிக்கிய உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார். இவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? மதுரை உயர்நீதிமன்ற வழக்கை இவர் எப்படி கையில் எடுக்கலாம்? எஸ்ஐடி உத்தரவின் பின்னணி என்ன? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. வணக்கம் நண்பர்களே. கடந்த 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய பிரச்சாரத்தில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ஐஜி அஸ்ரா கார்கிட் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை விசாரிக்க உத்தரவிட்டிருந்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தமிழக அரசு தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வு கரூர் பிரச்சாரம் ரோடு ஷோ நெறிமுறைகளுக்கான மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்காக மாறியது என்று கேள்வி எழுப்பினார்கள். அதையடுத்து பிரச்சாரம் தொடர்பான ஒரு வழக்கை SID விசாரணைக்கு எப்படி உத்தரவிட முடியும்? அதோடு கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை ஒரே நாளில் இருவேறு உத்தரவுகளை எப்படி பிறப்பித்தார்கள்? அதோடு அது குறித்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்ற நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து கரூர் வழக்கை விசாரித்தது ஏன்? இது எந்த மாதிரியான நடைமுறை என்று கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரோடு ஷோ வழக்கில் விஜய் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைத்தது ஏன்? குறிப்பாக விஜய் தலைமை பண்பு இல்லாதவர், தொண்டர்களை விட்டுவிட்டு சென்னைக்கு ஓடிவிட்டார் என்பது போன்ற கேள்விகளை எப்படி ஒரு நீதிபதி எழுப்ப முடியும் என்று நீதிபதி செந்தில்குமாரின் தனிப்பட்ட கேள்விகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதுகுறித்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்ற நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இதில் தலையிட்டு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டதன் பின்னணி என்ன என்றும் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். குறிப்பாக கரூர் வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் தொடரப்பட்டது. ஆனால் திமுக புள்ளியானது நீதிபதி செந்தில்குமார் தான் தாமாக முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்தார். இதை திசை திருப்ப வேண்டும், திமுக சொல்லும் IG குழுவை வைத்து புலனாய்வு செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவர் இந்த வழக்கை தாமாக முன்வந்து கையில் எடுத்துள்ளார். அதன் காரணமாகவே இந்த வழக்கை அவர் தாமாக முன்வந்து நடத்தியது ஏன்? விசாரணை குழுவை அவர் எப்படி நியமிக்கலாம் என்றும் பகிர் கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் அவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட கருத்தை, உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கூறியிருப்பதால் இது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் காரணமாகவே அவர் பிறப்பித்த சிறப்பு புலனாய்வு குழு ரத்து செய்யப்பட்டு இந்த வழக்கு CBI-யிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் திமுக சார்பில் ஆஜராகி இருந்த வில்சன் கரூரில் 41 பேர் உயிரிழந்த பிறகு விஜய் இதுவரை கரூருக்கு செல்லவில்லை என்று ஒரு வாதம் செய்தார். அதை கேட்ட நீதிபதிகள் விஜய் கரூர் சென்றாரா இல்லையா என்பது இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாத ஒன்று, அதனால் சம்பந்தம் இல்லாமல் பேசாதீர்கள் என்று அவர் பேச தடை போட்டுள்ளார்கள். ஆனால் அதையடுத்து தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் இந்த சம்பவம் நடந்த அன்று விஜய் கரூரில் இருந்தால் அசம்பாவிதங்கள் நடக்கும் என்று காவல்துறையினர் தான் அவரை அங்கிருந்து சென்னை கிளம்ப சொன்னார்கள். காவல்துறை சொன்னதால் தான் அவர் அங்கிருந்து வெளியேறினார். அதோடு பாதிக்கப்பட்ட தாவேகாவினரை கூட விஜய் பார்ப்பதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை என்றும் வழக்கறிஞர்கள் முறையிட்டார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாரோ விஜய் தொண்டர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டதாகவும் அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்பது போலவும் குற்றம் சாட்டியிருந்தார். அவரது செயல்பாடு திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக உள்ளது. அவரது இந்த கருத்தை வைத்து ஆளும் கட்சியினர் விஜய் கரூரிலிருந்து தப்பி ஓடியதாக செய்தி பரப்புகிறார்கள். அதோடு நாங்கள் வளர்ந்து வரும் ஒரு கட்சி என்பதால் நியாயமான முறையில் விசாரிக்க வேண்டும். கண்டிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த SID விசாரணை வேண்டாம். முன்னாள் நீதிபதி கண்காணிப்பில் உச்சநீதிமன்றமே ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வாதம் செய்தார்கள். இந்த நேரத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஒரு சிறுவனின் தந்தை உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார். அப்போது கூட்ட நெரிசலுக்கு காவல்துறையின் தோல்வியே காரணம். இதே கரூரில் கடந்த ஜனவரி மாதம் அதிமுக கூட்டத்திற்கு அனுமதி மறுத்தார்கள். அந்த இடம் மக்கள் கூடுவதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் காவல்துறை விளக்கம் கொடுத்தார்கள். ஆனால் விஜயின் கூட்டத்துக்கு மட்டும் அவர்கள் அந்த இடத்தில் நடத்துமாறு கூறியுள்ளார்கள். அதோடு கரூர் பிரச்சாரத்துக்குள் ரவுடிகள் நுழைந்தார்கள். ஆனால் தமிழக காவல்துறை அரசாணையில் அந்த உண்மை வெளிவரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அதனால்தான் உண்மையை கொண்டு வர CBI விசாரணை தேவை என்று அந்த சிறுவனின் தந்தை தரப்பிலும் வாதிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் கூறுகையில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தொடர்பில்லாத வழக்கை நீதிபதி செந்தில்குமார் விசாரித்தது தவறு. ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் மற்றொரு குறிப்பு மற்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் பின்னணி என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதிகள் இந்த வழக்கின் விரிவான அறிக்கையை தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார்கள். அந்த வகையில் மதுரை நீதிமன்றம் நடத்திய வழக்கை திட்டமிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்த இந்த வழக்கை திசை திருப்ப திட்டமிட்டுள்ளார்கள். இதன் பின்னணியில் திமுக இருந்திருக்கிறது என்பது இப்போது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அதனால் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளால் கடுமையான கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால் அவர் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டு அடுத்து சிபிஐ உத்தரவுக்கு அனுமதி கொடுப்பார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி. கிட்னி முறைகேடு வழக்கில் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்த சுப்ரீம் கோர்ட். சிக்கப்போகும் திமுக புள்ளிகள். நாமக்கல்லில் ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை மூளைச்சலவை செய்து சட்டவிரோதமாக சிறுநீரகத்தை தானம் பெற்றதாக புகார் எழுந்தது. பெரம்பலூர், திருச்சி தனியார் மருத்துவமனைகள் இதில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது திமுக பிரமுகருக்கு சொந்தமான மருத்துவமனை என்பதால் தமிழக அரசு முறையாக விசாரிக்கவில்லை. அதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பரமக்குடியைச் சேர்ந்த சதீஸ்வரன் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் அருள்முகன் அமர்வு இந்த கிட்னி முறைகேட்டை விசாரிக்க தென் மண்டல IG பிரேம் ஆனந்த் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பிலிருந்து சிறப்பு புலனாய்வு குழு, நாங்கள் எதிர்க்கவில்லை, அதிகார நியமனத்தை தான் எதிர்க்கிறோம். தமிழக அரசு தரப்பில் நாங்கள் கொடுக்கும் 10 அதிகாரிகளின் பட்டியலிலிருந்து தகுதியானவர்களை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இதை ஏற்க உச்சநீதிமன்ற அமர்வு மறுத்துவிட்டது. உயர்நீதிமன்றத்திலிருந்து மட்டும் ஏன் இத்தனை மேல்முறையீடுகள் வருகிறது என்று கேள்வி எழுப்பியவர்கள், கிட்னி முறைகேடுகள் நடைபெற்ற மாவட்டங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கொண்டு சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் முரண்படுகிறோம். கிட்னி முறைகேடு குறித்து சிறப்பு குழு அமைத்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் எங்களால் தலையிட முடியாது என்று கூறி தமிழக அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அந்த வகையில் இந்த வழக்கில் தாங்கள் கொடுக்கும் 10 அதிகாரிகளிலிருந்து தேவையானவர்களை உயர்நீதிமன்றம் கிட்னி வழக்கை விசாரிக்கும் குழுவில் நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசு வைத்த கோரிக்கையை நிராகரித்து விட்டதால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட திமுக புள்ளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று திமுக போட்ட திட்டம் தவிடுபொடியாகி உள்ளது. கரூரில் 4 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்தது ஏன்? உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி. இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற கரூர் வழக்கில் திமுக அரசின் செயல்பாடு, சென்னை உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடு குறித்து நீதிபதிகள் பலவிதமான கேள்விகளை எழுப்பினார்கள். குறிப்பாக இரவு நேரங்களில் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டத்திட்டம் உள்ளது. என்றாலும் கரூரில் 4 மணி நேரத்தில் இறந்த 41 பேரின் பிரேத பரிசோதனை செய்திருக்கிறார்கள். இது குறித்து ஏற்கனவே கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதே கேள்வியை எழுப்பியுள்ளார்கள். அதற்கு தமிழக அரசு வழக்கறிஞர்கள் உடனடியாக பிரேத பரிசோதனை செய்ய மாவட்ட கலெக்டர் உத்தரவு அளித்தார். அதனால்தான் முதலமைச்சரும் அங்கு வந்துவிட்டதால் மற்ற மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. அதோடு அந்த மருத்துவமனையில் போதுமான கட்டமைப்பு இருந்தது என்றும் பதில் கொடுத்துள்ளார்கள். மேலும் மதுரை உயர்நீதிமன்றம் இது குறித்து பெரிதாக விசாரணை நடத்தவில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் தான் நடத்தியது. விசாரணை குழு கூட அவர்களை நியமித்தார்கள். இதில் தமிழக அரசு எந்த தலையீடும் செய்யவில்லை என்பது போன்றும், இவர்கள் எங்க அப்பன் குதிலுக்குள் இல்லை என்பது போன்று தாங்களாகவே இது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு IG அஸ்ராகார் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த விசாரணை குழு குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது என்பது போன்று சொன்ன தமிழக அரசின் வழக்கறிஞர்கள், அந்த விசாரணை குழு சம்பந்தமாக தாங்கள் தலையீடு செய்யவே இல்லை. ஆனால் அஸ்ராகார் மிக திறமையான, நேர்மையான காவல்துறை அதிகாரி, சிபிஐயிலும் அவர் பணியாற்றியுள்ளார் என்றும் அவருக்கு ஏகப்பட்ட சான்றிதழ்களை தமிழக அரசு சார்பில் கொடுத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.